ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ அப்படின்னு மாடலை எப்படி ஒரு அன்லாக் டூலில் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். ஸோ இந்த மாடல் என்ன கம்ப்ளைண்ட்னா ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெக்கவரி மோட் மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்றது பண்ண முடியல. ஸோ நார்மலாக செட்டிங்ஸ்க்குள்ளே போனாலும் மொபைல் ஃபோன் வந்து ரெக்கவரி மோட்லேயே நம்ம ஸ்டாப் ஆயிடுது. ரெக்கவரி மோடில் நம்மளுக்கு ஃபேக்ட்ரி எரேஸும் பண்ண முடியல. ஸோ அதை எப்படி நம்ம ஒரு அன்லாக் டூல் மூலமாக நம்ம எரேஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மொபைலை வந்து நம்ம EDL மோடில் கனெக்ட் பண்ணோம். EDL மோட்ன்றது நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட். நம்ம கூகுள் இமேஜ் மூலமாக இல்லை அன்லாக் டூல் யூஸ் பண்ணிங்களா அதுலேயே நம்மளுக்கு இந்த டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 2 பாயிண்ட் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டை ஷார்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேபிளை இன்செர்ட் பண்ணோம்னா நம்மளோட சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து EDL மோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதே சில ரெட்மி மொபைல்ஸ் வந்து ஃபாஸ்ட் மோட்லேயும் கனெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தடுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா EDL பாயிண்ட்டை ஷார்ட் பண்ணிக்கிட்டு தான். அந்த பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 2 பாயிண்ட் இருக்குது. என்னால் ஜூம் பண்ணி காட்ட முடியல. 2 பாயிண்ட் அதான் ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு EDL பாயிண்ட் ஷார்ட் பண்ணிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு அந்த இடத்துல காம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடில் அந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவர்ஸ் டிடெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மாடலை டைப் பண்ணுறேன். ரெட்மி நோட் 5 ப்ரோ அப்படின்ற மாடலை டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ மாடல் டைப் பண்ண பிறகு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே காட்டும். ஸோ அதில் நம்மளுக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து EDL பாயிண்ட்டில் ஷார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு ஃபேக்ட்ரி ரீசெட்ன்ற கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு மொபைல் ஃபோன் வந்து அந்த மெத்தடில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு டிரைவர்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம அன்லாக் டூலில் பண்ண ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது வந்து ஃபேக்ட்ரி எரேஸ். சார் இது சிம்பிள் தானே சார், இதுக்கு சார் அன்லாக் டூல் வச்சு தான் பண்ணோம் சார். நிறைய பேர் கேட்குற விஷயம் சார், நம்மளோட ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண முடியல அப்படின்னா அதாவது டூல் மூலமாக நம்மளால் அன்லாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டவங்க கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக மொபைலை என்ன பண்ண போகிறேன், டர்ன் ஆன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த MI லோகோலே தான் இருந்துச்சு. ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு காட்ட முடியல, MI லோகோவில் தான் இருந்துச்சு. இப்போ நான் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிட்டு நான் டர்ன் ஆன் பண்ணோன்னா மொபைல் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆனால் உள்ளே என்டர் ஆகி போகும். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மொபைல் ஃபோன் வந்து நம்ம டர்ன் ஆன் ஆயிடுச்சு. எல்லா செட்டிங்ஸ் நம்ம கொடுத்து என்ன பண்ண போகிறோம், அப்புறம் உள்ளே போயிடுச்சு மொபைல். இதுக்கு முன்னாடி லோகோலே தான் நம்மளுக்கு ஹேங் ஆகி நின்றுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மொபைல் ஃபோனை நம்ம நார்மலாக ஃபேக்ட்ரி ரைஸ், அதாவது ரெக்கவரி மோடு மூலமாக ஃபேக்ட்ரி ரைஸ் பண்ணுறோம். ஒருவேளை ரெக்கவரி மோடுக்கு எனக்கு போக மாட்டேங்குது, இல்லை ரெக்கவரி மோடில் என்னால் எரேஸ் பண்ணணும்னா டூல் மூலம் தான் நம்ம எரேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதைத்தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட அன்லாக் டூலில் ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், மொபைல் ஃபோனை எரேஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.